வெல்கம் டு tamiltalkies.net. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பில்லா 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல படத்துடைய கதையை பற்றி பார்ப்போம். படத்துடைய கதைப்படி கதாநாயகன் கியூபாவிலேருந்து அகதியாக அமெரிக்காவுக்கு வர்றான். அகதியாக வந்த இடத்துல வேலை தேடுறான். ஒரு போதை மருந்து கடத்தல் கும்பலோட தொடர்பு ஏற்படுது. அந்த கும்பலுடைய தலைவனுக்கு மிகவும் நம்பிக்கையான ஆளாக வர்றான். ஒரு காலத்துக்கு மேலே அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்படுற கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கும்பலுடைய தலைவனையே போட்டு தள்ளிட்டு இவன் அந்த இடத்துக்கு வர்றான். அதுக்கப்புறம் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தக்கூடிய கொலம்பியா நாட்டில் உள்ள மிகப்பெரிய டானுடைய தொடர்பு ஏற்பட்டு கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்கிறான். சம்பாதிச்ச அந்த பணத்தை எல்லாம் தன்னுடைய சொந்த நாடான கியூபாவில் நடக்கிற புரட்சி போராட்டத்துக்காக அனுப்பி வைக்கிறான். நாளடைவில் கொலம்பியா நாட்டில் இருக்க கொள்ளக்கூட்ட தலைவனுக்கும் இவனுக்கும் ஏற்படுற சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக அது பெரிய கேங் வாராக உருவாகுது. அந்த கேங் வாரோடைய முடிவில் கதாநாயகன் சுட்டு கொல்லப்படுறான். இது வரைக்கும் நீங்கள் கேட்டது பில்லா 2 கதை கிடையாது. அல்பச்சினோ நடித்து 30 வருஷங்களுக்கு முன்னால் வெளியே வந்த உலகையே கலக்குன ஸ்கார்ஃபேஸ் படத்துடைய கதை. இந்த கதையை தான் சுட்டு இப்போ பில்லா 2 அப்படின்னு எடுத்திருக்காங்க. கதை இதுதான்னு நம்மள பலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவங்க என்னத்தை தான் எடுத்து வச்சுருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். என்னதான் பணத்தை கோடி கோடியாக கொட்டி வண்டியாக விளம்பரம் செஞ்சாலும் கதைன்ற ஒரு தூண் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா படம் என்ன ஆகுன்றதுக்கு பில்லா 2 ஒரு சிறந்த உதாரணம். படத்தை ஸ்டைலாக எடுக்கணும், கலர் டோன் இப்படி இருக்கணும், யாரும் போகாத இடத்துக்கெல்லாம் போய் படத்தை எடுக்கணும், இப்படிலாம் யோசித்தவங்க படத்தில் கொஞ்சமாவது கதை இருக்கணும்னு யோசிக்கவே இல்லை. ராமேஸ்வரம் அகதி முகாமில் ஈழத்து அகதியாக அறிமுகமாகிறார் அஜித். அகதி முகாமில் அஜித்துக்கு தொடர்ந்து தொல்லை தருகிறார் ஒரு இன்ஸ்பெக்டர். நாயகனில் வரும் போலீஸ்காரர் ரேஞ்சுக்கு இவர் இம்சை தொடர்கிறது. ஒரு வைரக்கடத்தலில் அஜித்தை சிக்க வைத்து போட்டு தள்ள பார்க்கிறார். ஆனால் சுதாரித்து கொள்ளும் அஜித்தும் அவர் நண்பரும் போலீஸ்காரர்களை போட்டு தள்ளிவிட்டு வைரத்தை உரிய நபரிடம் ஒப்படைக்க இவர்கள் தொழில் நேர்மையை பாராட்டி தொடர்ந்து வேலை தருகிறார் இளவரசு. ஆனால் அடுத்த கட்டத்திற்கு போக முயலும் அஜித் போதை மருந்து கடத்தல் சட்டவிரோத பிசினஸ் என்று போகிறார். மும்பை தாதாவுடன் சேருகிறார். அடுத்த சீனிலேயே மும்பையிலிருந்து ஜார்ஜியாவுக்கு பயணமாகிறார். கடத்தல் பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார்களாம். அங்கே அதிரடி சண்டை காட்சியுடன் அறிமுகமாகிறார் அடுத்த வில்லன் வித்யுத். முதலில் நட்பாகி பின்னர் விரோதியாகிறார். விரோதிகள் அனைவரும் இவரை போட்டு தள்ள முயல்கிறார்கள். ஆனால் இவர் மட்டும் சிக்கிக்கொள்ளாமல் மற்றவர்களை டுமில் டுமில் என்று சுட்டுக்கொண்டே இருக்கிறார். அதிலும் ஒரு இந்திக்கார எதிரி தானே முன்வந்து என்னை சுட்டு கொல்லு என்கிறார் நல்ல தமிழில். இனி சுட எதிரிகளே இல்லை என ரசிகர்களே முடிவு கட்டிக்கொண்டு எழ தயாராகும்போது நல்ல வேளையாக படமும் முடிஞ்ச போகிறது. பார்வதி ஓமக்குட்டனை எதிரிகள் தூரமாய் நிற்க வைத்துவிட்டு புல்வெளியில் துப்பாக்கியை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்போது விர் என்று வருகின்றன 10 கார்கள். பார்வதியை சுற்றி சுற்றி வர அஜித் சர்வசாதாரணமாக கதவை திறந்து பார்வதியை உள்ளே உட்கார வைத்துக் கொண்டு போய்விடுகிறார். நீட்டிய துப்பாக்கியை நீட்டியபடியே அடியாட்கள் தேமே என்று பெக்க என்று விழித்து கொண்டு நிற்கும் காட்சியிலும் சரி, அஜித்தும் அவரது நண்பரும் சேர்ந்து கஸ்டம்ஸ் மற்றும் கோஸ்ட் கார்டை பெப்ப காட்டிவிட்டு ஆயுதம் கடத்தும் சீனும் சரி, படத்தில் குபீர் சிரிப்பை தான் வரவழைக்கிறது. பார்வதி ஓமனக்குட்டன் ஹீரோயினா எண்ணி 4 சீனில் தான் வர்றாங்க. அதுக்கு இன்னொரு ஹீரோயின் ப்ரூனா அப்துல்லா எவ்வளோ தேவலாம். சரி, படத்தை பற்றி ஒரு 4 விஷயம் நல்லபடியாக சொல்லலான்னு பார்த்தா நல்லா யோசிச்சா மொத்தமே 3 விஷயம்தான் ஞாபகத்துக்கு வருது. ஒன்று, அஜித் அவர் உயிரை பணைய வச்சு பண்ணியிருக்கிற அந்த ஹெலிகாப்டர் சீன். அடுத்து படத்துடைய வசனகர்த்தா ரா முருகன். படத்தில் மொத்தத்திலே 10 இடத்துல தான் தமிழ் பேசியிருந்தாலும் அந்த 10மே நச். ஒளிப்பதிவாளர் ஆர்.டி. ராஜசேகரோடைய உழைப்பு படம் முழுக்க அபாரம். இதை தவிர பெருசாக சொல்லிக்கிற மாதிரி படத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, இந்த படத்தை சக்கரி தொலைச்சி என்ன லட்சணத்தில் எடுத்து வச்சுருப்பாருன்னு. இதெல்லாம் கூட ஒரு தப்பு இல்லைன்னு மன்னிச்சு கூட விட்டுறலாம். ஒரு இயக்குனர் வெற்றி கொடுக்கறது தோல்வி கொடுக்கறதுன்றது பெரிய பெரிய இயக்குநர்கள் கூட செய்கிற தப்பு தான். ஆனால் இந்த படத்தில் அஜித்தோடைய கேரக்டரைசேஷனை தான் ஜீர்ணிக்கவே முடியல. கதைப்படி கதாநாயகன் அஜித் இலங்கை தமிழர்ன்றதுனால ஒன்று அங்கே நடந்த போரில் தன் மக்களுக்காக களத்தில் நின்று போராடி சண்டை போட்டிருக்கணும். சரி, பரவாயில்ல, உயிருக்கு பயந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டார். அப்படி வந்தவர் இந்தியாவில் என்னென்ன சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ அத்தனையும் செஞ்சு கோடியாக குவிக்கிறாரு. அப்படி கொள்ளையடித்த பணத்தை ஒன்று இங்கே இந்தியாவில் இருக்கிற இலங்கை தமிழ் அகதிகளுக்கு செலவழிச்சிருக்கணும், அல்லது தன்னுடைய தாய் நாட்டுக்காக தாய் மண்ணுக்காக போராடிக்கிட்டு இருக்க அங்கே இருக்கிற போராளி குழுக்களுக்கு அனுப்பி வச்சிருக்கணும்.
ரெண்டுமே இல்லாமல் எந்த லட்சியமுமே இல்லாமல் தன்னையும் தன் தொழிலையும் காப்பாற்றிக்கணுன்றதுக்காக கோவாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பணத்தை கொட்டி கொடுத்து தன்னையும் தன்னுடைய தொழிலையும் மட்டும் காப்பாற்றிக்கிறார். இதை வச்சு பார்க்கும்போது படத்துடைய கதாநாயகன் சுயநலமான, இன உணர்வு இல்லாத, தமிழின விரோதியாக தான் இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கார். படத்துடைய கதாநாயகனை ஒரு இலங்கை தமிழராக சித்தரித்தா அதை வச்சு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள், அதாவது ஓவர்சீஸில் இருக்கிற தமிழர்களுடைய மார்க்கெட்டை பிடிச்சிடலாம், கவனத்தை ஈர்த்து காசாக்கிடலாம் அப்படிங்கிற சக்கரை தோல்த்தையோடைய கீழ்த்தரமான சிந்தனை தான் இன்னைக்கு அஜித்ன்ற ஒரு பெரிய மாஸ் ஹீரோவை தமிழின துரோகின்னு சொல்ல வச்சிருச்சு.